ஹனீஃபா, அப்துல் வஹாப் ஷாரானி, ஷானி இமாம் நாயம் சொல்றா. ஓதுலா நாயம் பைத் சொன்னால எப்படி சொன்னா, என்ன சொன்ன பைத்துல என்ன சொல்றா சொல்லுறாங்க, என்னுடைய முரீத என்ன சொல்றாங்க, முரீத என்னுடைய வெள்ள குதிரை ரெடியா இருக்குது, என்னுடைய வெள்ள குதிரையும் ரெடியா ஜீன் மாற்றப்பட்டு ரெடியா இருக்குது, என்னுடைய வாழும் உருவப்பட்டு இருக்குது என்று சொன்னான். என்னுடைய வாழும் உருவப்பட்டதா இருக்கு. வரையில் இருக்கிற வாழை இழுக்கிறதுக்கு ஃபியூ செகண்ட் போயிடலாம். ஏன்னா குதிரை எடுத்துட்டு வாடான்னு போல டிலே. என்னுடைய குதிரையும் ஜீன் மாற்றப்பட்டு வெள்ள குதிரை ரெடியா இருக்குது, என்னுடைய வாழும் உருவப்பட்டதா இருக்கும். நீ எந்த இடத்துல கூப்பிட அந்த இடத்துல காலை வைக்குங்கிறா. என்ன மலை உச்சியா அங்கேயா இங்கேயா, மலை உச்சியா இருந்தாலும் சரி, சமுத்திரமா இருந்தாலும் சரி, எங்க வேணா அல்லாஹ்தான் எனக்கு நியமத்தை தந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட வல்லமை, என்னுடைய வாகனம் எப்படி, என்னுடைய வெள்ள குதிரையும் ஜீன் மாற்றப்பட்டு வாழும் உருவ பண்ணி புள்ள கூப்பிட இடத்துல காலை வைக்குங்கிறா. நீ ஏர்மா மாட்டு பயல்கள் பார்க்கடா, துபாய்க்கு போய் பாடம் படிங்கடா, பாடுங்கடா. இன்னைக்கு சொல்லிட்டா, இதை நக்கறதுக்கு முன்னே சொல்லிட்டாங்க எங்க சேகன 800 வருஷத்துக்கு முன்னே சொல்லிக்கிறாடா. ஏர்மா மாட்டு பயிர் பாருங்கடா, யாரை கூப்பிட்டாலும் உதவி கிடைக்கும். நான் முனாபிக்கலாம், உனக்கு நீங்க நாளைக்கு அவள்கிட்ட தான் போய் நிக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு நடக்காது. கை காய்காலம் சூம்பி போய் அமல்கள்லாம் குப்பையா போய் நாங்கெல்லாம் சந்தோஷமா வைக்கணும் நிப்பா. உன்னை போல கூத்துல பார்த்துட்டு தான் நாங்க இந்த முசீபத்து பிடிச்ச தபலிக்கணும்னு அதுல இருந்து விலையை வந்தோம். இந்த மாதிரி காட்சி பார்த்த போறதான் இங்க யாரு ரசூலுல்லாஹ்னு சொல்ல சிறுக்குங்கிறானா அவன் தடமாறுவான். இங்க யாரு ரசூலுல்லாஹ் மது பண்ணாங்க, அவங்களும் அரசு நிழல்ல இருந்து எப்படி அழகான ஹவுதல் கவுடு தண்ணியை குடிச்சிட்டுப்பா. நீ துன்யால உணரணும். அல்லது சொர்க்கம் போறவனா இருந்தா அங்க உணர்த்தப்பட்ட பிறகுதானே நீ சொர்க்கத்துக்கு போவா, இல்லைன்னா சொர்க்கமே கிடையாது. விளங்கிச்சா? சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்த்தப்பட்டு தான் போவா. நீ உணரணும், அவர் உணர்த்தப்படுவாங்கிறதான் சட்டம். விளங்குதா? அப்படித்தான் இருக்குது.